Hello guys, welcome back in this video. So இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த சைட் பார்க்குறீங்கல்ல, ஸோ இதே மாதிரி ஒரு ஸ்க்ரோல் வியூ நம்மளோட அப்ளிகேஷனில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸான டாபிக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கவர் பண்ணுறோம். ஓகேவா? ஆப் டெவலப்மெண்ட்டில் ஜஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டுமே அட்லீஸ்ட் ஒரு 12 வீடியோஸ் ஆர் 13 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிட்டேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு ஒரு 13 வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு அட்வான்ஸாக யாராவது சொல்லி தருவாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா? இவ்வளோ டீட்டெயிலாக ஒவ்வொரு விஷயமும் தனித்தனி வீடியோவில் இவ்வளோ கிளியராக பெய்ட் கோர்ஸை வந்து ஃப்ரீயாக யாருமே சொல்லி தர மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ நான் சொல்லி தந்துட்டுருக்கேன். இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு உங்களோட மோட்டிவேஷன் வேணும். ஸோ லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு அண்ட் நம்ம கோர்ஸை இப்போ கண்டினியூ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரோல் வியூ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ இந்த வியூ எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் வந்து நான் இதில் வந்து நிறைய டேட்டாஸ் கொடுத்துருக்கேன், இமேஜஸ். ஓகேவா? ஸோ இதனால் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே நான் இப்போ கிளியர் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிளியர் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து உங்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தரணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கிளியர் பண்ணேன். ஸோ இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய யூஆர்ஐ கூட நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணிட்டேன். கிளியர் பண்ணிட்டு இப்போ சேவ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள். ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா எரர் வரும். ஏன் அப்படின்னா இங்கே நம்ம வந்து ஸ்க்ரோல் வியூன்னு ஒன்று யூஸ் பண்ணிப்போம். ஸோ எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா என்ன வருது? ஒரு எம்டியாக நம்ம ஹெட்டர் வருது. ஸோ இதுதான் நம்ம வந்து போன வீடியோ முந்தின வீடியோ வரை கிரியேட் பண்ணோம். போன வீடியோ என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே ஒரே ஒரு இமேஜ் கண்டெய்னர் எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறது மட்டும் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு கார்டு, அந்த கார்டு இருக்கா? ஸோ அந்த கார்டு நான் இப்போ கால் பண்ணிக்கிறேன். செல்ஃப் க்ளோசிங் டேக்கில் தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா ஒரே கண்டெய்னர் வருதா? ஸோ இதே மாதிரி நம்ம நிறைய கண்டெய்னர், இமேஜ் கண்டெய்னர் கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது போன வீடியோ சொல்லி தந்துட்டேன். அதை பார்க்கல அப்படின்னா அது தயவு செஞ்சு பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அதில் தான் ஃபுல் கான்செப்ட் இருக்குது. அதோட ஐ கார்டு வேணால் மேலே கொடுக்குறேன். ஸோ அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற மெத்தட்லேருந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? போன வீடியோவில் ஜஸ்ட் இப்படி கொடுத்து இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ளே நம்ம லிங்க் கொடுத்தோமா, அந்த இமேஜோட லிங்க். ஏன் அப்படின்னா நான் அதை பற்றியும் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஏபிஎஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ அதை பார்க்கல அப்படின்னா அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வரிசையாக ஆர்டர் படி லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவும் தரவாக பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ அட்வான்ஸான கோர்ஸ் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இதில் நம்ம கொடுப்போமா? ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா திஸ் டாட் ப்ராப்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ண போகிறோம். டாட் இது என்ன நேமில் கொடுக்கணும் அப்படின்னா இமேஜ் அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? இதை நான் வந்து ஸ்டேட் யூஸ் பண்ணுற போது நான் சொல்லியிருந்தேன், இதில் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு பதிலாக ஸ்டேட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நான் போன வீடியோவுக்கு முந்தின வீடியோவில் சொல்லி தந்திருந்தேன். ஸ்டேட்ஸ் யூஸ் பண்ணுறது எப்படின்னா அந்த வீடியோ பார்க்கலனாலும் பார்த்துட்டு வந்துருங்க. இது எல்லாமே பழசு நிறைய விஷயங்கள் சொல்லி தந்தாச்சு. ஸோ அதை பார்க்கலன்னா அப்புறம் இந்த வீடியோ வாங்க, ஏன்னா இது அட்வான்ஸ் வீடியோ. ஸோ ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கே கொடுத்த நேம் இருக்கா? ஸோ இமேஜ் அதை கொடுத்துட்டு இமேஜ் ஜஸ்ட் ஸ்மால் நேம் தான். ஓகேவா? இமேஜ் ஈக்குவல் டு இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்ஸை நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் இருந்து ஒரு லிங்க் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகேவா? இந்த லிங்க் எடுத்துகிட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதுக்குள்ளே மட்டும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சா? ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே ஒரு அழகான இமேஜ் வந்துருச்சு. ஓகேவா? நம்ம டெவலப் பண்ணக்கூடிய ஆப்போட ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதை காப்பி பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இதுக்குள்ளே ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஸோ ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இது கொடுத்துட்டு ஸோ இதுக்கப்புறம் முன்னாடி என்ன பண்ணுறேன் அப்படின்னா கார்ட்ஸ், அதே மாதிரி கார்டு வந்து /இமேஜ். ஓகேவா? இமேஜ் ஈக்குவல் டு ஸோ இதுக்குள்ளே வந்து அடுத்த லிங்க் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் வந்து அடுத்த லிங்க் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்த லிங்க் எங்கேருந்து எடுக்க போகிறோம் பார்த்தீங்க எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வெப்சைட்டில் ஆல்ரெடி கொடுத்துருக்கக்கூடிய இமேஜஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் வந்து டெவலப் பண்ணி ஏபிஎஸ் மூலிமா கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோ சொல்லித்தரேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதோட எண்டு போயிட்டு ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டாவது இமேஜ் வந்துருச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அனதர் கார்டு கிரியேட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் அனதர் கார்டு கிரியேட் பண்ணிட்டு இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா இமேஜ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து செல்ஃப் க்ளோசிங் டைப் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா லிங்க் பெருசாக போயிடுச்சு அப்படின்னா நம்மளால் இந்த க்ளோசிங் டேக்கை தேட முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த இமேஜ் நம்ம பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ ஓகேவா, இது ரெண்டே பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா 3 இமேஜ் வந்துருச்சு. ஓகேவா, அண்ட் அனதர் இமேஜ் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்கிறேன். ஏன் எப்படின்னா ஒவ்வொரு இமேஜுக்கும் நான் இவ்வளோ பொறுமையாக டைம் எடுத்து சொல்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, ஃபஸ்ட்டு பண்ணும்போது உங்களுக்கு புரியல அப்படின்னா செகண்ட் பண்ணும்போது புரியும், அப்படி புரியலன்னா தேர்ட் பண்ணும்போது அட்லீஸ்ட் புரிஞ்சிடும். ஓகேவா, ஸோ அதுக்கு தான் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து பண்ணிருக்கேன். ஸோ ஏன்னா இது அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, பட் இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே எய்மோட நான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ வந்து இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் 4 இமேஜ் வந்துருச்சா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஜஸ்ட் நம்மளோட ரியாக்ட் நேட்டிவ்ல அது ஆல்ரெடி இன்பில்டாக இருக்குது. என்னன்னா ஸ்க்ரோல் வியூ அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, இந்த ஸ்க்ரோல் வியூவை இம்போர்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்மளோட ஹோம் இருக்கா, ஸோ இங்கே வந்துட்டு ஸ்க்ரோல் வியூ அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஸ்க்ரோல் வியூ கொடுத்தோம் அப்படின்னா இது ஓப்பன் ஆயிடுச்சா. ஸோ இந்த ஸ்க்ரோல் வியூ எடுத்து நம்ம வந்து எல்லாத்துக்கும் வெளியே போட்டோம், பொதுவாக போட்டோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் நம்ம வந்து இமேஜை நம்மளோட வீடியோ நம்மளோட ஆப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ ஸ்க்ரோல் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து இந்த சைடில் வரக்கூடிய அந்த பிளாக் மார்க், அது ஸ்க்ரோல் பண்ணும்போது வரும்ல ஸ்க்ரோல் பார், இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இங்கே போயிட்டு ஷோ ஸ்க்ரோல் ஹரிசாண்டல் வியூ அப்படிங்கிறத ஈக்குவல் டு போட்டு ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா, ஃபால்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா சரி ஹரிசாண்டல்லேருந்து வெர்டிக்கல். ஓகேவா, ஸோ வெர்டிக்கல் வியூ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபால்ஸ் வச்சுக்கணும். ஸோ வெர்டிக்கல். ஓகேவா, ஸோ வெர்டிக்கல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபால்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு அந்த சைடில் உள்ள ஸ்க்ரோல் பார் இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இமேஜ் அப்படி நம்ம வந்து வெர்டிக்கலாக நம்மளுக்கு வர மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், அது இந்த இமேஜ் மட்டும்தான் வரணும், எல்லாமே வரக்கூடாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இதை மட்டுமே நம்ம பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு இந்த இமேஜ் கண்டெய்னர் இருக்கா, ஸோ இதுக்குள்ளே வந்துடலாம். வந்துட்டு இதில் வந்து ஸ்க்ரோல் வியூ கொடுங்க. ஸ்க்ரோல் வியூ கொடுத்து ஹரிசாண்டல் ஈக்குவல் டு ஜஸ்ட் வந்து ட்ரூ மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகேவா, வேறு எதுவுமே பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஹரிசாண்டல் ஈக்குவல் டு ட்ரூ இதை மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னு பாருங்கள். ஜஸ்ட் வந்து இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இன்னொன்று பண்ணோம், என்னென்னா இதை கொண்டு போயிட்டு இந்த இமேஜ் கண்டெய்னர் இருக்கா, ஸோ இதுக்குள்ளே நம்ம வைக்கணும். இப்போ பாருங்கள் ஜஸ்ட் இதை என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் இது எல்லாமே அப்படி சைட் ஆயிடுச்சா. ஸோ இவ்வளோ தான் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு இமேஜ் கண்டெய்னர் கிரியேட் பண்ணுறது. இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் இமேஜ் கண்டெய்னர். ஓகேவா, இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய கண்டெய்னர் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு அண்ட் இதோட அட்வான்ஸாக இப்படி ப்ரொவைட் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறது அண்ட் ஒரு ஃபயர்பேஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணி இந்த இமேஜஸ்லாம் கொண்டு வரது எப்படி, அண்ட் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரியல் டைமாக ஒரு லைவ் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிவிட்டு அதை ப்ளே ஸ்டோர்லேயே லான்ச் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இதுதான் நம்மளோட டார்கெட்டாக இருக்க போகுது. ஸோ இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ அழகாக அட்வான்ஸான ஆண்ட்ராய்ட் கோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு வீடியோவும் அட்வான்ஸ்டு டாப் டு பேசிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா, ஸோ டாப் டு பாட்டம் எல்லாமே கவர் ஆகிட்டு இருக்கு. இது மட்டும் இப்படி இல்லை, ஹேக்கிங் வீடியோ இதோட அட்வான்ஸாக இருக்கும். நெட்வொர்க்கிங் கான்செப்ட்லேருந்து ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறதுலேருந்து கிராக் பண்ணுற வரைக்கும் எல்லாமே சொல்லி தரப்போகிறோம். ஓகேவா, அது எப்போ அப்படின்னா நம்ம சேனல் 1K ரீச் பண்ணதுக்கு அப்புறம். ஓகேவா, உங்களோட ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் நான் கொடுக்கக்கூடிய கண்டென்ட் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு என்னோட குவாலிட்டி ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட், இதோட பெட்டர் குவாலிட்டியில் யார் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஓகேவா, ஏன்னா இவ்வளோ பொறுமையாக உங்கள்கிட்ட ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளியர் கட்டாக இது ஹைட் பண்ணாமல் எதையுமே சொல்லித்தராமல் இல்லை. ஓகேவா, எல்லாமே ப்ராப்பராக சொல்லி தந்துருக்கேன். ஸோ நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டில் பார்க்குறேன். பாய்.